வயசான காலத்தில் அம்மா அப்பாவை யார் பார்த்தா? நான் தானே பார்த்தேன், எங்கள் அண்ணனா பார்த்தான். சொத்து மட்டும் அவனுக்கு வேணுமா? எப்படி கொடுக்க முடியும்? எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, எந்த கோர்ட்டுக்கு போனாலும் பரவாயில்ல, நல்ல வக்கீலை வச்சு எப்படி அந்த சொத்தை வாங்குறேன் பாருங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கல்ல? மூத்தவனுக்கு இல்லாமல் சொத்து இளையவனுக்கா? மூத்தவனுக்கு போக மிச்ச மீதி தான் இளையவனுக்கெல்லாம் அப்படின்னு சொல்கிறீங்களோ? இல்லது பொண்ணுங்களுக்கு சொத்தில் பங்கு இல்லையா? யார் சொன்னா? சட்டம் என்ன சொல்லுது தெரியுமா? சொத்தில் எங்களுக்கு சரி பங்கு இருக்குது, மரியாதையாக சொத்தை ரெண்டாக பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அது வேணும் இது வேணும், அது எனக்குன்னு தான் எங்கள் அம்மா சொன்னா, எங்கள் அப்பா அது எனக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி குடும்பத்துக்குள்ளே சண்டை போட்டுட்ருக்கீங்களோ? இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளோ தான் சேர்த்து வச்சாலும் சரி, பூச்சும் துருவும் அதை அரிச்சு போடும். திருடன் நோட்டமிட்டு அதை திருடிடுவான். அதுக்கப்புறம் உங்களுடைய சொத்துக்களை பரலோகத்தில் சேர்த்து வைங்க, அங்கே துருவும் அரிக்காது, எந்த திருடனும் திருடவும் முடியாது. இதை தான் வேதம் சொல்லுது. அலெக்சாண்டர் த கிரேட், இந்த உலகத்தின் பாதியை ஆண்டவன், அதை சொந்தமாக்கி கொண்டவன், மரிக்கும்போது சொன்னால், நான் மரித்ததுக்கு அப்புறமா சவப்பெட்டிக்கு வெளியே என் கையை விரிச்சு போடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன் தெரியுமா? நான் எதையும் கொண்டு போகவில்லை என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளட்டும்னு. உலகத்தில் உள்ளவனுக்கே இது தெரிஞ்சிருக்கும்னா தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இது தெரிஞ்சிருக்க வேண்டாமா? சொத்துக்கும் சொகத்துக்கும் சண்டை போடாதீங்க. தேவன் உங்களை நேசிக்கிறார். உங்கள் சொத்துக்களை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். ஆத்துமாக்களை அறுவடை செய்யுங்கள்.